மகா கணபதி ஸ்ரீ கருப்பணசாமி திருக்கோவில் மண்ணுத்தை. வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம புட்டை வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். இது கேழ்வரகு மாவு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன். உப்பும் இந்த மாவுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துருக்குறேன். இந்த உப்பு, மாவு, சர்க்கரை இந்த மூணையும் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணியை வந்து தெளித்து இந்த மாவை வந்து நம்ம பிணைய போகிறோம். இப்போ இந்த மாவை வந்து புட்டுக்கு நம்ம பிணைஞ்சி எடுப்போம். நாம் இப்போ புட்டை வைக்க போகிறோம். புட்டு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குழாய் எடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய புட்டு வைக்கிற குழாய். இந்த குழாய்க்குள்ளே ஒரு பிளேட் ஒன்று இருக்கும். இது போட்டு தான் இந்த குழாயில் வைக்க முடியும். அதனால் நம்ம இந்த குழாய்க்குள்ளே போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போது இதுதான் மாவு பார்த்திங்கன்னா பொலப்பொலன்னு இருக்கணும். இப்படி உதிரியாக இருக்கணும். புட்டு வைக்கிறதுக்கு மாவு வந்து இப்படி உதிரியாக இருந்தால் தான் புட்டு வைக்க முடியும். இந்த மாதிரி பதமாக எடுத்துக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் புட்டு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு உதிரியாக அழகாக வரும். இப்போ நம்ம ஒரு கை இந்த குழாயில் வந்து ஒரு கை தேங்காய் போடுவோம். தேங்காய் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கை வந்து மாவு போடுவோம். ஒரு கை மாவு, இன்னொரு கை தேங்காய் போடுவோம். அப்புறம் இன்னொரு கை மாவு போடுவோம். இந்த மாதிரி நம்ம மாவு போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு மூடிடுவோம். இப்போது புட்டு இதை கொண்டு போய் நம்ம இந்த புட்டு குழாயை கொண்டு போய் நம்ம வந்து அப்படியே குக்கரில் வைப்போம். இங்கே பாருங்கள், குக்கரில் வந்து அடுப்பில் ஆன் பண்ணி குக்கரில் வந்து அடுப்பை வச்சுருக்குறேன். குக்கரில் ஆவி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஆவி வந்துருக்க இடத்துல இந்த இதை வந்து வைக்கணும். கரெக்டாக இந்த ஓட்டை கரெக்டாக பார்த்து நம்ம வச்சோன்னா இந்த புட்டு வந்து அவிச்சு வந்துடும். இதுதான் புட்டை வைக்கிறது. புட்டை வைக்கிற குழாயை கொண்டு வந்து இதை குக்கர் மேலே வச்சிட்டோன்னா இனி இந்த ஓட்டையிலேருந்து ஆவி வரும். இந்த குழாயில் 3 ஓட்டை இருக்குது. இந்த 3 ஓட்டையிலேருந்து ஆவி வந்ததுன்னா புட்டு ரெடி. இதுதான் புட்டு அவிக்கிறது. கேப்ப மாவில் புட்டு அவிக்கிறது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது மாதிரி நீங்களும் அவிச்சு பாருங்கள். அவிச்சு பார்த்து கமெண்ட்டில் எனக்கு பதில் சொல்லுங்கள். நல்லா எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு பார்த்து கமெண்ட்டில் எனக்கு பதில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. See you.